பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்திலே தமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமும் செய்யவிருப்பது என்னவென்பதை அவர் கூறுகிறார். அதாவது, அவரை மனிதர்களுக்கு முன்பாக எந்த வகையில் நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ அதை அவர் கவனித்துக் கொண்டிருப்பதால் நாம் மறைவில் பேசின காரியங்களை அப்படியே வெளியரங்கமாக விளங்கச் செய்து கேட்கிறவர்கள் திகைத்து போகும்படி தாம் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நிரூபித்து தமது மகிமையை அவர் உயர்த்தி கொள்வார். ஏனென்றால் அவரது கிருபையால் நாம் ஏற்றுக்கொண்ட நம்முடைய கர்த்தரை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை தாழ விட்டு வாழ்வாரா என்ன? இந்த நாளிலும் கூட இதை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் சபையிலே ஜேம்ஸ் டெய்லர் என்று சொல்லக்கூடிய, அதாவது டெய்லர் வேலை செய்கிற ஒரு சகோதரர் ஜேம்ஸ் என்ற ஒரு சபையிற்கு வைராக்கியமாய் வந்து போய் கொண்டிருந்த விலை அது. அப்படி இருந்து கொண்டிருந்த அந்த விலையில் ஒரு நாள் ஒரு சண்டே அவர் புறப்பட்டு வரும்போது அவருடைய குடும்பத்தில் அவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த அவருடைய வீட்டுக்கு, அதாவது அந்த டெய்லருடைய வீட்டுக்கு அவருடைய சொந்தக்காரங்க, அதாவது தேவனை அறியாத ஜனங்க வந்திருக்கிறாங்க. வந்தப்போ இவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சண்டே நான் வீட்டில் வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்க முடியாது, கர்த்தர் எங்களோடு பேசுகிற ஒரு வேலை அது, எங்களுடைய ஜெப வேலை. அதனால் நான் கட்டாயம் போய் இன்னைக்கு ஆண்டு எனக்கு என்ன பேச போகிறாரு அப்படின்றத நான் கேட்க போனேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, வீட்டிலே இருங்க, நான் போயிட்டு சர்ச்சை முடிச்சுட்டு வரும்போது வேண்டியதை சாப்பாடு உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம சாப்பிடலான்னு சொன்ன உடனே வந்தவங்க கொஞ்சம் பணக்கார குடும்பமாக இருந்ததுனால அவங்க என்னையா ஒன்றை தேடின்னு வீட்டுக்கு வந்தால் நீ சர்ச்சுக்கு போகிறன்ற, ஏன்னா பரம்பரை கிறிஸ்தவங்க கூட எப்படி சர்ச்சுக்கு போக மாட்டான், நீ என்ன அப்படி போகிறன்ற, அது என்னது நீங்கள் நம்ம உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா? அது நான் பேசுகிற ஆண்டவரா அப்படின்னு இந்த
ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து ஒரு பெரிய அங்கே சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்ட போது அவர் சொல்லியிருக்காரு, அப்படியா எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா நீங்கள் பார்க்கணுமா, சரி நான் பாதியில் வந்த கிறிஸ்தவன் தான், இருந்தாலும் கூட கிறிஸ்து யார் என்று நான் அறிந்து இருக்கிறதுனாலே நீங்கள் ஒன்று செய்யுங்க, என் கூடவே வந்து பாருங்களேன், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சண்டை போட்டோமோ அந்த சண்டையை புல்பிட்டில் இருந்து பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு ஒரு சொல்லவும் இவங்கெல்லாம் என்னது இப்போ நம்ம என்ன சண்டை போட்டோம், உங்கள் ஆண்டவர் பேசுகிறவரா இல்லையான்னு தெரியணும்னு சண்டை போட்டோமா, இதை குறித்து தானே இன்றைக்கி உங்கள் சர்ச்சையில் பேச போகிறாங்கன்னு. இல்லை நீங்கள் வந்து தான் பாருங்களேன் அது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக் கொண்டு அவர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். எனக்கு தெரியாது, நான் பலிபீடத்தில் வந்து நின்று கொண்டிருந்து செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியார் ஒரு வைராக்கியமாய் வெளிப்பட்டார். என்ன பேசுகிறார் என்று பார்க்கும்போது, இங்கே ஒரு குடும்பத்தார் காலையில் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, உங்கள் வீட்டுக்கு தேவனை அறியாத என்னை அறியாத ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் எப்படி ஆசிரிக்கணும், எப்படி ஆண்டவர் அந்த நாள் நம்மளோடு பேசுவார் அப்படின்னு சண்டை போட்டுட்டு 2 குடும்பம் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த வந்த குடும்பத்தை கர்த்தர் எழுந்து நிற்க சொல்கிறாரு. அதாவது இந்த பிரச்சனையை நீங்கள் வீட்டில் பேசுந்த இங்கே சர்ச்சில் ஆண்டவர் பேசுவாரான்னு கேட்டு வந்ததுனால இப்போ ஆண்டவர் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அப்படி யாராவது இங்கே வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து எழுந்து நில்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை என்றதை உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு விளக்கி சொல்ல இருக்கிறான்னு சொன்ன உடனே இவர் டெய்லர் பிரதர் குடும்பமும் எழுந்து நின்னாங்க, அவருடைய சொந்தக்காரர்கள் எழுந்து நின்னாங்க. நடுவு சபையில் அவங்களை பார்த்து கேட்ட, என்ன இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. உடனே அந்த புதியதாய் வந்திருந்த அந்த இந்து சகோதரர் ராம்குமார் என்ற அந்த சகோதரர் சொன்னார், இல்லையா நாங்கள் தான் இவர் வீட்டுக்கு வந்திருந்தோம், அப்படி வந்திருந்த போது இவர் இன்னைக்கு சண்டே கட்டாயம் சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னார். இல்லை போக வேணாம், நாங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்கணும் போது, சொந்தக்காரரை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு வேண்டியது என்னோட பேச போறான்னு சொன்னப்ப, என்னையா ஆண்டவர் பேசுவாருன்றீங்க, மேல இருந்து உங்க பாசதார பேச போறான்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, பாசதான் பேசுவாரு, ஆனா பாசர் வழியா ஆண்டவர் தான் பேசுவாருன்னு சொன்னப்ப, இது என்னையா விளையாட்டுன்னு சொன்னப்ப, இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்ல, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் உள்ள தெய்வமா, அவர் பேசுவாரா என்ன அப்படின்னு நம்ம சண்டை நடக்குதுல்ல, இந்த சண்டையை குறித்து இன்னைக்கு புல்பிட்டில் ஆண்டவர் பேசுவார்னு சொன்னதுனால உண்மையாவே பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாங்கள் வீட்டில் போட்ட சண்டை எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து வந்தோம், இவர் இடையில உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கவும் முடியாது, கரெக்டாக நாங்கள் வர்ற வேளையில் இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனையை இன்னைக்கு ஆண்டவர் பேசுறதுனால நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்கு சர்ச்சு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சர்ச்சு முடியும் உடனே கீழே இறங்கி எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே அவர் சொன்னார், இப்படி ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு அந்த ராம்குமார் கேட்டார். சொன்னேன், ஆண்டவர் உயிர் உள்ள தெய்வம், மனுஷகுமாரனா பூமிக்கு வந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்முடைய பரலோகம் கூட்டின்னு போகிறதுக்காக மேலே போயிருக்கிறார், திரும்ப வந்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசுறீங்க, தெய்வம் உயிர் உள்ளதாக இருக்குமா அப்படின்னாரு. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் உயிருள்ள தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கோம், இதான் நடந்த காரியம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவரை நான் பார்த்து ஒரு கேட்டேன், நீங்கள் ஒரு முக்கியமான தேவையோடு இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 16-17 வருஷம் ஆகும், உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, இது உண்மைதானான்னு கேட்ட உடனே அவர் பட்டுன்னு முழங்கால் படியிட ஆரம்பித்தார். முழங்கால் பண்ணிட்டு என் கையை பிடிச்சி அவர் தலைமையில் வச்சுக்கிட்டு என்னை தயவுசெய்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கர்த்தருடைய நாமத்துக்கு அந்த நாளிலே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம ஆண்டவரை எந்த விதத்தில் அறிக்கை செய்கிறோமோ அதே விதத்தில் அவர் மனுஷருக்கு முன்பாக தன்னை காண்பித்து இதுதானே நடந்தது என்று சொல்லும்படியாக கர்த்தர் நாம் திகைக்கும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்வார். எனவே கர்த்தரை குறித்து நாம் வைராக்கியமாய் அறிக்கை செய்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம் வாழ்வியலை செய்வாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே அப்பா இந்த சாட்சிக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மனுஷன் முன்பாக நாங்கள் கொஞ்சமும் பயப்படாதபடி நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் என்பதை அறிக்கை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.